யாக்கோபுக்குள்ள மாற்றம் உண்டானதும் ஏசா வந்து கட்டி அணைக்கிறான். விரோதமா எழும்பின ஏசா கட்டி அணைக்கிறான். நமக்குள்ள உண்டான மாற்றம், நமக்குள்ள உண்டான மாற்றம். அப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றேன். நமக்குள்ள மாற்றம் உண்டாகாதது வர சத்துரு எழும்பிதான் நிப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே சத்துருவை மாத்துங்க மாத்துங்க. மாத்த மாட்டார். நீ மாறாம அது மாறாது. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நாம மாறாம, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம மாறினா மாறும். நமக்கு நம்ம மாறாட்டாலும் பிரச்சனை இல்லை, அவன் மாறணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங்னாலும், ஆகஸ்ட் மந்த் இல்ல எத்தனை மந்த் ஃபாஸ்ட் போட்டாலும் சில காரியங்கள் அவன் லாபான் பிரச்சனையை அவர் மாத்திடுவார். ஆனா சில பிரச்சனைகள்ல ஏசா இனி உண்மையிலே யாக்கோபு மேல கை வைக்க கூடாதுன்னா ஏசாக்கு ஒண்ணு தெரியணும், கர்த்தர் யாக்கோபு கூட இருக்கிறார். அப்படி தெரியணும்னா யாக்கோபே நீ யாக்கோபாய் போனா ஆகாது, இஸ்ரவேலாய் போனாதா. அப்ப யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும்னா ஏசா தொட்டால் ஆகாது, யாக்கோபு தொடப்பட்டால் தான். யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன? ஃபர்ஸ்ட்ல தன்னுடைய நன்மைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ல அனுப்புறா. ஏசா இதை பார்த்தாவது மனம் இறங்குவான், அப்படிதானே அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட்ல லேயால பொருட்கள் எல்லாம் அனுப்புறாரு. அடுத்து லேயால மாட்டினாலும் பரவாயில்ல, ராகேல் போயிட மாட்டாளே சொல்லிட்டு ராகேல் ரெண்டாவது அனுப்புறாரு. எல்லாத்தையும் அனுப்பணும். எதுக்கு அனுப்புறாருன்னா ஃப்ரெண்ட்ல ஏசா அப்படி பார்த்தாவது மனம் இறங்குவார். உன் நன்மையை பார்த்து இறங்க மாட்டான், உன் மனதை பார்த்து தான் அவன் இறங்குவான். யாக்கோபே உனக்குண்டான, அதான் சொன்ன, ஆசீர்வாதத்தை பார்த்து அல்ல கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் பார்ப்பது உன்னுடைய கிரியைகளை பார்த்து, உன்னுடைய உனக்குண்டான மாற்றத்தை பார்த்து.